வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடிகை ஸ்ரீ லீலா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முகம். புஷ்பா 2 ஒரு குத்தாட்டத்துக்கு வருவார். இளமையான நடிகை, கவர்ச்சியான நடிகை, அழகான நடிகை. சில படங்களில் குணச்சித்திர வேடத்தோடு நடிச்சிருக்கார். இப்போ சமீபத்தில் நம்ம தமிழில் கூட நடிச்சிட்டு வர்றார். சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி நடிக்கிற படங்களில் பராசக்தியோடு நடிச்சிட்டு இருக்கிறார். இன்னும் அந்த பராசக்தி அப்படிங்கிற பெயர் மாற்றப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையில் வருத்தத்துக்குரிய விஷயம். ஆமாம், அன்னை இல்லம் பிரச்சனை இன்னைக்கு முடிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஆனால் பராசக்தி பிரச்சனை முடிவுக்கு வரணும். அந்த டைட்டில் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கொள்வது. ஆமாம், அவங்க எந்த அளவுக்கு படம் எடுக்க போகிறாங்க இருந்தாலுமே கூட பராசக்திங்கிறது அது டாக்டர் கலைஞர் ஐயா அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அடுத்தது சிவாஜியினுடைய முதல் படம், அதோட முடிஞ்சு. மற்ற யாருக்கும் அந்த உரிமை வந்துவிடக்கூடாது. ஆமாம், அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஏதோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. பட்டு இவங்க பேர் வச்சிருந்து பராசக்தினே வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த டைட்டில் விலை கொடுத்து வாங்கி விட்டார்களா, அதற்கு அந்த நேஷனல் பிக்சர்ஸ் ஒப்புக்கொண்டார்களா அப்படிங்கிறது தெரியல. அது சம்பந்தமான எந்த விஷயம். ஆனால் ஒன்று, பராசக்தினா அது நம்பர் 1 கலைஞர் ஐயா, மு. கருணாநிதி, 2வது சிவாஜி, அவ்வளோதான் ஆச்சுங்களா. ஆமாம், அந்த மாதிரி படத்தில் அந்த பராசக்தி சொன்ன பற்றியில் அதுலேயும் இந்த அம்மா லீலா, ஸ்ரீ லீலா அப்படிங்கிற அந்த நடிகை நடிச்சிருக்காங்க. அதாவது பொதுவாக ஒரு பப்ளிக் அப்படின்னாலே பிரபலம் அப்படின்னாலே அது ப்ராப்ளம் தான். அதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கணும். அதில் குறிப்பாக நடிகை அப்படிங்கிறப்ப கவர்ச்சிகரமான உடம்பு, கட்டான உடம்பு, இதெல்லாம் ரசிகர்கள் பார்ப்பாங்க. அது ரசிகர்களா அல்லது ரவுடிகளா அப்படிங்கிறது பின்னால் தான் தெரியும். எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பலவிதமான ஒரு சம்பவங்களை அது நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும், குறிப்பாக நடிகைகள் தான் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், சமீபத்தோட தமிழ்நாடு கேரளாவில் ஒரு கடை விளம்பரத்துக்கு போனாங்க. ஒரு பையன் டக்குன்னு குறுக்க கையை பிடித்தது போல் எப்படின்னா, அப்புறம் செல்ஃபி எறாஞ்சிட்டு போட்டு அந்த அம்மா நடிகை தமனை எடுக்க சொல்லிச்சு. இந்த மாதிரிலாம் பலவிதமான சம்பவம் நடக்குது. அதே மாதிரி இன்னும் சில மோசமான சம்பவம் நடக்குது. அமிதாப் பச்சனுடைய பையன் அபிஷேக் பச்சனுடைய பிறந்தநாள் விழாவில் ஒரு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு லேடி அவருக்கு கிஸ் அடிக்கிறார். இதே ஜென்ஸை ஒரு லேடி அடிச்சிருந்தா இந்த உலகம் விட்டுருக்குமா? ஸ்ரீ லீலாவுக்கு நடந்தது கூட ரசிகர்கள் கொஞ்சம் உற்சாகமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல. நான் கேட்கக்கூடிய கேள்வி அதான். அபிஷேக் பச்சனுடைய முகத்தில் அன்னைக்கு பிறந்தநாள் விழாவில் அந்த இயக்குனர் அப்படிங்கிற லேடி கிஸ் அடிக்கிறாங்க, மது போதையில் கிஸ் அடிக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்ரீ லீலா அப்படிங்கிற நடிகையை கையை பிடிச்சிருத்து சில அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க. அது ரசிகர்கள் நடந்துக்கிட்டாங்க, அப்படி விட வேண்டியதானே. எதுக்கு அங்கே ஸ்ரீ லீலா ஒரு பெண், பாலியல் கொடுமை, பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற மேட்டரை கொண்டு போகிறீங்க? புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஒரு ஆண் செய்தால் அது தவறு, ஆனால் ஒரு பெண் செய்தால் அது தவறு இல்லை. இது எந்த நியாயமோ தெரியவில்லை ஆச்சுங்களா. அப்படி இருக்க சமயத்தில் டார்ஜிலிங்கில் அந்த ஷூட்டிங் நடந்திருக்கும் போல இருக்கு. அதில் ஸ்ரீ லீலா நடிகை கலந்துருக்கிறாங்க. கலந்து வரக்கூடிய சமயத்தில் ஒரு கும்பல் இருக்கும், பேர் ரசிகர்கள் அப்படிங்கிற கும்பல் இருக்கும். பார்த்து அந்த அம்மா வந்துட்டு இருக்க சமயம் அந்த அம்மாவோட ஒட்டி உறவாடி மற்ற கையை பிடிச்சி இழுத்து சில நேரம் அங்கங்கே ஏதாவது பஞ்சு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, அநாகரிகமாக நடந்துருப்பாங்க போல இருக்கு. உடனே கூட படக்குழுவில் என்ன பண்ணிருக்காங்க, அவர் அந்த ஸ்ரீ நடிகை, அந்த நடிகை மட்டும் ரவுண்டு கட்டி பாதுகாப்பாக கூட்டிகிட்டு ரூமில் விட்டுருப்பாங்க போல இருக்கு. இது பல சம்பவங்கள் ஏகப்பட்ட பேர் நடந்திருக்கு. இது ஒன்றும் பெரிய புதுசுன்னு சொல்ல முடியாது. நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, பெண் நடந்தால் விட்டுறீங்க, அந்த மாதிரி ஆண் நடந்தால் மட்டும் ஏன் தண்டனைக்கு உள்ளாக்குறீங்க அப்படிங்கிறத நாம் கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. பொதுவாக பிரபலம் அப்படின்னாலும் இது ப்ராப்ளம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த அம்மாவுக்கு நடந்தது நம்ம அதிசயமாலாம் சொல்ல முடியாது. இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான். இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை கூட நடந்திருக்குது.
தமன்னாவுக்கு ஏகப்பட்ட இடத்துல நடந்துருக்குது. அதனால் வந்து இதை வந்து மிக பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மற்றபடி அதை அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி வந்து நெட்டிசன்கள் வந்து இந்த வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அதை பார்த்தாங்க ரசிகர்கள் நெட்டிசன்கள் ரொம்ப கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாக பார்க்கின்ற பொழுது இது தவறு தான், யாரும் மாற்று கருத்து இல்லை. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண், ஒரு நடிகை, ஆமாம், அதுவும் வந்து குத்தாட்ட நடிகை, கவர்ச்சி நடிகை, அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு நடிகை, ஷூட்டிங் முடிஞ்சு வரக்கூடிய சமயத்தில் அவரை பார்த்து ரசிக்கலாம். அதோட சரி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். தொட்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கோ மற்றபடி அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கோ அது கூடாத ஒரு விஷயம்தான், கண்டனத்துக்கு ஒரு விஷயம் தான். இன்றைக்கி அந்த வீடியோவை பார்த்தவங்க நிறைய பேர் வந்து கண்டனக்குள்ளே எழுப்பிட்டு இருக்காங்க. நம்மளும் கண்டனக்குள்ளே இருப்போம். ஆமாம், எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமாக எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். அதே வேளையில் வந்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி தான், இந்த மாதிரி வந்து ஒரு ஆணிடம் ஒரு பெண் ரசிகை, இந்த பாருங்கள் அன்னைக்கு பாருங்கள் சிரஞ்சீவி கூட இங்கிலாந்தில் போய் இறங்கினார். ஆமாம், இங்கிலாந்து இறங்கக்கூடிய விமான நிலையத்தில் இறங்குறாரு. திடீரென்று ஒரு ரசிகை வந்து அவரை வந்து கிஸ் அடிக்கிறாங்க. புரியுதுங்களா? சிரஞ்சீவி நடிகர் சிரஞ்சீவிக்கு நடந்த இது கொடுமைன்னு சொல்கிறதா, இதை வந்து வரவேற்பதா? இதே ஆணாக இருந்தால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து இப்போ இதே ஒரு நடிகை லண்டனில் இறங்குறாங்க, ஓடி வந்து ஒரு ரசிகர் வந்து அந்த அம்மாவை கிஸ் அடிக்கிறாங்க. அது எவ்வாறு தவறாக முடியும் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. சிரஞ்சீவி பார்த்தாரு, ஓ அப்படின்னு நாக்கை வச்சுக்கிட்டு அப்படியே கிஸ் அடித்த சமயத்தில் அப்படியே அந்த அம்மா விட்டுறாங்க. அந்த அம்மாவில் சம்மந்தப்பட்டு விட்டுறாங்க, சிரஞ்சீவி விட்டுறாங்க. யாருமே கண்டுக்கவே இல்லை. இது எந்த ஒரு நியாயம் அப்படிங்கிறது தான் தெரியல. இன்னைக்கு நடிகை ஸ்ரீலீலா அநாகரிகமாக நடத்தப்பட்டார், அசிங்கப்பட்டு போனார். மற்றபடி கண்டனம் சொல்லி போட்டு பலவிதமான கண்டனங்கள். அந்த கண்டனம் சொல்கிறாங்க பற்றி அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதான். இதே ஒரு ஆண் செய்ததுனால இந்த அளவுக்கு பண்ணுறீங்க, இதே ஒரு பெண் செய்திருந்தால், இதே வந்து சிரஞ்சீவிக்கு எத்தனை பேர் கண்டனம் தெரிவிச்சிங்க சொல்லுங்க பாவம், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். லண்டன் விமான நிலையத்தில் இறங்குறாரு, அவருக்கு சிறப்பு பரிசு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சம்பந்தம் சிறப்பு பரிசு கொடுக்குறாங்க. டக்குன்னு கிஸ் அடிக்கக்கூடிய சமயத்தில் யாருமே கண்டுக்கவே இல்லையாங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ரசிகை கிஸ் அடித்தான்னு கூட சொன்னாங்களா ஒழிய, மற்றபடி அது கண்டனத்துக்குரியதுப்பா, உடனே போலீஸில் அரெஸ்ட் பண்ணணும், இது பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல், யாருமே சொல்லி எந்த நெட்டிசனும் சரி எந்த ரசிகரும் சரி அதை வந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. அப்படிங்கிறப்ப இதை எதற்காக பேச வேண்டும்? ஸ்ரீலீலா போன்ற நடிகைகள் ஆண் ரசிகர்களால் அநாகரிகமாக நடத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், அங்கங்கே பஞ்சு பண்ணாங்க, கை வச்சாங்க, ரைட்டு ஓகே. ஆமாம், அது தவறு தான், ரைட்டு ஓகே. இதே வந்து ஒரு பெண் செய்யக்கூடிய சமயத்தில் ஏன் தவறென்று சொல்லாமல் இந்த உலகம் தப்பிக்கொண்டு செல்கிறது? ஆமாம், கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் போடு, நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில்.